வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன் அப்படின்னா மிளகு குழம்பு பார்க்க போறேன். அதாவது நேற்று கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்கினேன்ப்பா. அப்படியே கருவேப்பிலை பார்த்தோன்னு ஆசையாக இருந்தது. இது ஆல்ரெடி நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன், வீடியோவில் நான் ஷேர் பண்ணின்றது கிடையாது. சரி இன்னைக்கு வீடியோ எடுப்போம். இந்த மிளகு குழம்பு வந்து பத்திய சாப்பாடு லிஸ்ட்டில் வந்து வரும். அதாவது போஸ்ட் டெலிவரி அப்படி சொல்லுவா இல்லையா, டெலிவரியான குழந்தைகளுக்கு காரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து இந்த மிளகு குழம்பு பூண்டு போட்டு பண்ணேன்னா குழந்தைக்கு தாய்ப்பாலும் கிடைக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட. இந்த ஒரு 10 நாள் குழந்தைகள் டெலிவரியான குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படின்னா புளியை வந்து நல்லா சுட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு புளியை சுட்டுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த புளி வந்து கொஞ்சம் சூடு இல்லையா, அதனால புளியை வந்து சுட்டுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால உங்களுக்கு இதே ரெசிபி தான். உங்களுக்கு குழந்தைகளுக்கு டெலிவரி ஆகி ஒரு 10 நாளைக்கு ஒரு பத்திய சாப்பாடு அப்படின்னு நீங்கள் பண்ணி இதை வச்சுட்டேன்னா கூட நல்லா பூண்டை போட்டு வதக்கி, நான் எந்த இடத்துல பூண்டு போடணும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் பூண்டு போட்டு பண்ண போகிறது கிடையாது. அதாவது பூண்டை இன்னொன்னும் கூட பண்ணலாம், அதுலேயே போட்டு வதக்கின்றலாம். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து பூண்டு போட்டு இன்னொரு நாள் நான் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பூண்டையும் நல்லா எவ்வளோ வேணுமோ அதுக்கு உரிச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம், இல்லை ஸ்டீம் பண்ணிட்டு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பூண்டு மிளகு குழம்பும் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது, தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இன்னைக்கு மிளகு குழம்பு தான் பண்ண போகிறேன். டெலிவரியான குழந்தைகளுக்கு இது மாதிரி நீங்கள் இந்த மிளகு குழம்பை புளியை சுட்டும் நீங்கள் கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதாவது அந்த 10 நாள் டெலிவரியான உடனே முதல் 2 நாள் கஞ்சி தான் கொடுப்பாள். ஓகே, அந்த 3ஆம் நாள்லேருந்து பத்திய சாப்பாடு ஆரம்பிப்பா. இந்த ரசம் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 நாள் ரசம் தான் கொடுப்பா, பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு. மிளகு ஜீரகம் தான்ப்பா குழந்தைகளுக்கு அந்த பத்திய சாப்பாடுங்கிறது வந்து மிளகு ஜீரகம் தான். ஓகேவா, அந்த புளி ரசத்துக்கு வந்து நல்லா புளியை சுட்டுட்டு வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி நம்ம வந்து ரசம் பண்ணி கொடுக்கலாம். இன்னைக்கு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம், இந்த சைஸ் தான்ப்பா புளி எடுத்துன்னு இருக்கேன். இந்த சைஸ் புளி எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற போட்டு கரைச்சி வச்சுன்னு இருக்கேன். இதில் ஒரு 2-3 மிளகா. இது மிளகா வந்து வேண்டவே வேண்டாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து டெலிவரியான குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனா இந்த மிளகாவே வேண்டாம், வெறும் மிளகு மட்டும் போதும். இப்போ நம்ம பண்ணுறதுக்கோசரம் இதை நான் போட்டுன்னு இருக்கேன். இதுக்கு வந்து இதில் ஒரு கரண்டி மிளகு எடுத்துட்டுருக்கேன். ஒரு கைப்படி நிறைய பாருங்கள், கருவேப்பிலை அப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. சரி இதை பார்த்தோன்னே மிளகு குழம்பு பண்ணிடலாம். ஸோ ஒரு கை நிறையா வந்து கருவேப்பிலை. இதில் இந்த ஸ்பூனால் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நிறையா பேர் நிறையா விதமாக பண்ணுவாள். சில பேர் வந்து 2 உளுத்தம்பருப்பும் போட்டுப்பா. நான் உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுக்கல. இதுக்கு வந்து அந்த சைஸ் புளி இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள் புளியை ஊற வச்சு வடிகட்டின்னு இருக்கேன். நம்ம வந்து இது வந்து நல்லெண்ணெய்லையோ கொஞ்சமாக நெய் விட்டு இதை கொஞ்சோண்டு நல்லா வதக்கி வறுத்துன்ட்டு அரைக்கணும் நைஸாக. இந்த டெலிவரியான குழந்தைகளுக்கு மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு, இதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டு இதாக எடுத்து இதில் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் பொரிஞ்சுடுத்து மிளகு. இந்த மிளகா வந்து நீங்கள் டெலிவரியான குழந்தைகளுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க, மிளகா வேண்டாம். நம்ம நார்மல் டேஸில் மிளகா போட்டுக்கலாம். இது வந்து ஜுரம் ஒரு மாதிரி கிளைமேட் இதாக இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் கூட இது வந்து நல்லா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துன்றதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடலாம். இது வந்து நல்ல கல்ச்சட்டி இந்த மாதிரி உருளி இதிலெல்லாம் பண்ணையிலனா நல்ல ட்ரெடிஷ்னலாக மனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஒரு தடவை பண்ணேன்ப்பா, ரொம்ப நல்லா வந்தது. சரி அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலையை பார்த்தோன்னே அப்படியே சரி கண்டிப்பாக இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை வறுத்துட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக ஊட்டின்னு வந்துடுறேன். உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கருவேப்பிலை அப்படி பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தெரியுமா, செமையாக இருந்தது. அதாவது டெலிவரியான குழந்தைகளுக்கு ஒரு 10 நாளைக்கு வந்து காரம் வரமிளகா இதெல்லாம் கொடுக்க மாட்டாள், மிளகு ஜீரகம் தான் கொடுப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி விடலாம்.
நல்லா 10 நாளைக்கு வந்து மிளகு ஜீரம் பொரிச்ச குழம்பு நான் வந்து ஒன்று ஒன்றா போடுறேன். இது வந்து பிளேலிஸ்ட்லேயும் கொடுக்குறேன், அதாவது பத்திய சாப்பாடு அப்படின்னு. இது வந்து டெலிவரி ஆன குழந்தைகளுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நைஸாக அரைச்சுடலாம். பாருங்க நல்லா அரைச்சிண்டாச்சு, தண்ணி விட்டு நல்லா அரைச்சிண்டாச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதே கடாயில் கொஞ்சம் நன்னா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நன்னா எண்ணெய் தேவைப்படும். நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன். அதே மாதிரி புல்லப்பத்தாக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் நெய் இது 2 தான் சேர்த்திப்பா பத்திய சாப்பாடுன்னு. ஸோ நல்லா எண்ணெய் விட்டுருக்கேன். பார்த்துட்டு நம்ம நடுவில் கூட எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக எடுத்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு மட்டும்தான் தாளிக்கிறதுக்கு, சும்மா 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் போட்டுருக்கோம். நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பெருங்காயெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நல்ல வாயு கேஸ் ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல தூள் பெருங்காயத்தை போட்டுட்டு பூண்டு இருக்குது இல்லையா, பூண்டை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியும் அந்த அரைச்சி வச்ச விழுதியும் விட்டுடலாம். பாருங்க, இந்த மிளகு விழுதியும் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியை இது பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்சியில் ஜலம் விட்டு விட்டுடலாம். பாருங்க சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப நான் கல் உப்பு போடுறேன். நீங்கள் என்ன உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இது வந்து புளிக்காய்ச்சல் மாதிரிப்பா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம நார்மல் டேஸ்லேயே பண்ணிடணும்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம நாளைக்கு எங்கேயோ வெளியில் போகிறோம் காத்தால். ஸோ இது முதல் நாள் பண்ணி வச்சுட்டு ஆற்றுல யாராவது ஒரு பெரியவாளோ யாராவது இருந்தாலோ இல்லை குழந்தைகளுக்கே யாருக்கா இருந்தாலோ ஆற்றுல நம்ம வந்து இதை பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு குழம்பு. இது நான் இன்னொரு நாள் நானே பூண்டு போட்டு ரொம்ப சாப்பிட்டதே இல்லைப்பா. நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சாப்பிட்ருக்கேன், பட் அவ்வளோ ஞாபகம் இல்லை எனக்கு. நானே ஒரு நாள் உங்களுக்கு வேணும்னா ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் இதே ரெசிபி தான், பட் பூண்டு போட்டு ஒரு ஷார்ட்டில் கூட நம்ம வந்து போடலாம். நானே இன்னொரு நாள் பூண்டு போட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன். சூப்பராக இருக்குப்பா, நல்ல மணமாக இருக்குப்பா. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக இப்போவே விட்டுன்ட்டேன். அப்புறம் பார்த்துட்டு வேணா விட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவே போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போடலாம். ஏன்னா அந்த மிளகு இந்த வத்த குழம்பு மாதிரி தான், புளிக்காய்ச்சல் வத்த குழம்பு மாதிரி தான் இந்த மிளகு குழம்பும். நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து பூண்டை தனியாக வேக வச்சு கூட இதில் போட்டுக்கலாம். அது அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா பூண்டெல்லாம் கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் ஊறும் அப்படி சொல்லுவாள்ல, அதனால் அது அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வேக வச்சு இதோட போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்கிறது. இப்போ சிம்மில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ குறைஞ்சி கொடுத்து பாருங்கள், எவ்வளோ இருந்தது எப்படி இருக்குது பாருங்கள் திக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெள்ளைக்கட்டி இருந்தால் வெள்ளைக்கட்டி கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் அது நல்லா இருக்கும். என்கிட்ட வெல்லம் இன்னும் நான் வாங்கலைப்பா. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜாக்ரி பவுடர் தான் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா திருப்பி கொதிக்கட்டும். அப்படி வத்த குழம்பு மாதிரி உங்களுக்கே தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்படி தேன் மாதிரி இருக்கும் மிளகு குழம்பும், சூப்பராக இருக்கும். இது கொதிக்கட்டும். இன்னும் நான் ஏன் தெரியுமா இன்னும் வெல்லம் வாங்கலை, பாகு வெல்லம் கிடச்சாதான்ப்பா நான் வாங்குவேன். அது வரலும் நான் வாங்க மாட்டேன். அதுதான் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே. சரி, அதனால் இப்போது ஜாக்ரி பவுடர் தான் வச்சுன்னு இருக்கேன். சரி, நல்ல பாகு வெல்லம் கிடைக்கும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜாக்ரி பவுடர் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 ஸ்பூன், இதில் 2 ஸ்பூன் விடுறேன்ப்பா. இப்போது போதும். அப்புறம் சூப்பராக இருக்குது. வெல்லம் கட்டி போட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஜாக்ரி பவுடர் சிலதுக்கு தான்ப்பா யூஸ் ஆகும், பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஜாக்ரி பவுடர் ஃபார் திஸ். வத்த குழம்பு மிளகு குழம்புக்கெலாம் ஜாக்ரி பவுடர் சரி வராது, வெள்ளை கட்டி தான் சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொதிக்கட்டும். பாருங்க எவ்வளோ திக்காக எடுத்து பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கணும். எவ்வளோ வச்சோம் எப்படி ஆகிடுத்து பாருங்க. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆன அப்புறம்
நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு, நிறைய பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் பான்லியில் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு. இதையும் நம்ம விட்டு வைக்க வேண்டாம், மிளகு குழம்பையும். ஸோ நல்லா அப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா சுட சுட சாதம் போட்டு நெய் விடுங்க. டெலிவரி ஆன குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய நெய் சாப்பிட சொல்லுவாள், நல்லெண்ணெய் இதெல்லாம். நெய் வந்து நல்லா விட்டு சுட சுட சாதம் பொலன்னு வச்சு இதை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டும். சூப்பராக எடுத்து பாருங்க. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம். அதில் ஆல்ரெடி எண்ணெய் நிறையா இருக்குது அப்படின்பேல் ஒரே ஒரு ஸ்பூன் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் காமிச்ச எண்ணெய் தான் விட்டுருக்கேன் பாருங்கள். எண்ணெய் எல்லாம் கக்கிண்டு வருது. ஸோ சூப்பராக இன்னும் ஒரு 2 minutes ஆன அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிடலாம். பாருங்க சூப்பராக எவ்வளோ ஒத்துக்க அருமையாக இருக்குது மிளகு குழம்பு. ஸோ 2 minutes ஆகிடுத்து பாருங்க. செமையாக இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பவுலில் மாற்றிட்டு இதில் சுட சுட சாதம் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம். நம்ம வந்து பவுலில் விடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி கொஞ்சம் விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இதை ஃபுல்லாக அதில் மாற்றிடலாம். கொஞ்சமாக சாதம் போட்டுக்கலாம். நல்லா நெய் விட்டுக்கோங்க. டெலிவரி ஆன குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு நெய் விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது இதை நல்லா பிசைஞ்சுடலாம். சுடுறது சூப்பராக இருக்குப்பா, நல்லா விறுவிறுன்னு ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மிளகு குழம்பை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பூண்டு போட்டு மிளகு குழம்பு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.